ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இன்னைக்கு நம்ம எந்த மூவி அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சாய் தன்சிகா, மனோபாலா இவங்கெல்லாம் நடிச்சிருக்க படம் தான் யோகிடா. இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் முன்னாடியே எடுத்துட்டாங்க. பட் ரிலீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பல பிரச்சனைகளால ரிலீஸ் தள்ளி போயிருந்துச்சு. அந்த படத்தை இந்த வீக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த படம் எப்படி இருக்குன்ற ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். முழுக்க முழுக்க ஹீரோயினை பேஸ் பண்ணி எடுத்த படம். இதுல ஹீரோ கிடையாது, வில்லனுங்க 2 பேர் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில கேரக்டர்ஸ் இருக்குங்க. படம் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸை பேஸ் பண்ணி போகும். போலீஸ் படம்னாவே நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். வில்லன் இருப்பான், அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் சைட்லயும் சப்போர்ட் இருக்கும், கவர்மெண்ட் சைட்லயும் சப்போர்ட் இருக்கும், பிளஸ் அரசியல்வாதிகளும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதையெல்லாம் மீறி அவனை எப்படி கொண்டாங்க, அதுதாங்க கதை. இந்த கதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பழைய காலத்துல விஜய் சாந்தியை பேஸ் பண்ணி கதை எடுத்த மாதிரி இருக்கு. அந்த கேரக்டருக்கு நம்ம சாய் தன்சிகா கச்சிதமா பொருந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்களோட கிராப் கட்டும், போலீஸ் ரோலும், ஃபைட் சீன் டூப்பு போடாம அவங்களே நடிச்ச ஃபைட் சீன்ஸும் பக்காவா இருக்குங்க. நம்ம மனோபாலா சாரோட படம் இது. மனோபாலா சார் இறந்துட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு வாய்ஸ் வந்து டப்பிங் பண்ணியிருக்காங்க வேற யாரையோ வச்சு. அது கொஞ்சம் ஈடுபடுதுன்னே சொல்லலாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வில்லன் அவங்க அண்ணன் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு பொண்ணை கற்பழிக்கிறது, அதுல இருந்து கொண்டு வராங்க கதையை. அவருக்கு அரசியல்வாதி சப்போர்ட் இருக்கு. அது இல்லாம நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி அவரு நம்ம ஹீரோயின், அதாவது போலீஸ் கேரக்டர்ல இருக்கிற நம்ம சாய் தன்சிகாவை என்ன மாதிரிலாம் டார்ச்சர் பண்றாங்க, அந்த டார்ச்சர் எல்லாம் மீறி அவங்களை எப்படி அவரு அழிச்சாங்க அப்படின்றதாங்க கதையே. இந்த படத்தை போய் பாருங்க, தேட்டர்ல பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.